2026ஆம் ஆண்டு மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் 4ஆம் வீட்லையும் சனி பகவான் ஜென்மராசிலையும் சஞ்சரித்து வர்றாங்க. அதே மாதிரி கேது வந்து ருணரோக சத்துருஸ்தானம், அதாவது 6ஆம் வீட்டில் சஞ்சரித்து வராரு. ராகு வந்து 12ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ ராகு கேதுக்குள்ள நிலைகள் வந்து ரொம்பவும் சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி குரு பகவானும் 4ஆம் வீட்டில் இருக்கிறது நல்ல பலன்களை தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. ஜென்மசனியாக வரதால் உங்களுக்கு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். அது எதுவுமே வந்து ஈஸியாக கிடைக்காது, கஷ்டப்பட்டால் தான் கிடைக்கும். அது நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு இல்லை ஜாயின் பண்ணிவிட்டு வேலை பார்க்காமே ப்ரமோஷன் வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க போகிறதில்ல. அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ ஜென்மசனியாக வரதால் உங்களுக்கு இந்த வேலை பார்க்குற இடத்துல வந்து உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வந்தால் கூட அது குரு சாதகமான நிலையில் இருக்கிறதால சரியாயிடும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு முதல்ல 6 மாதத்துக்கு அனுசரித்து போக வேண்டியிருக்கும். ஏன்னா குரு 4ல் இருக்கும்போது ஓரளவு தான் நல்ல பலன்களை கொடுக்கும். ஆனால் குரு 5ஆம் வீட்டுக்கு வரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து குருவோட உச்சஸ்தான வீடு, உங்களுடைய ராசியும் பார்வையிட போது சனி பகவான் அங்கே இருக்கிறதால சனியின் மீதும் குருவோட பார்வை விழுந்துடும். அதனால சனியால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் அனைத்துமே வந்து சரியாயிடுன்னு சொல்லலாம். ஸோ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். வேலையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களிலும் அவங்களை வந்து விட்டு வெளில வந்துடுவாங்க. ஸோ சில பேருக்கு வேலையே போயிருந்தா கூட ஜூலை மாதத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து வேலை வந்து கண்டிப்பாக கிடைச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப ஒன்றும் அவங்களுக்கு வந்து கவலைப்பட தேவையில்லை. ஜென்மசனியாக வந்துருச்சே, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருவேன், இல்லை வந்து எனக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்துடும் நினச்சி வந்து வருத்தப்பட தேவையில்லை. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. ஏன்னா உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஜஸ்ட் ரொட்டீனாக ஒரு பிளட் டெஸ்ட் மட்டும் எடுத்து பார்த்துக்கிட்டா கூட உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து சரியாயிடும். குரு வந்து 5ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு காலகட்டம்னு சொல்லலாம். அது 7.5 சனியிலிருந்து ஜென்மசனியிலிருந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்து இந்த முதல் 6 மாதத்தில் வந்தால் கூட 2வது 6 மாதத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து சரியாயிடும். மீனராசிக்காரங்க என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்தில் எதுவுமே அதிகமாக ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல இருந்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த பணம் வந்து லாஸ் ஆகிடும். ஸோ அதனால் முதல் 6 மாதம் மட்டும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாமல் இருந்துட்டாலே இவங்களுக்கு வந்து பண பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்காது. ஸோ மீனராசிக்காரங்களுக்கு வந்து இந்த முதல் 6 மாதத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாலே இந்த வருஷம் வந்து ஒரு சூப்பரான வருஷம் அப்படிங்கிறத சொல்லிடலாம். 2வது 6 மாதத்தில் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஏதாவது சுபகாரங்கள் ஏதாவது நடத்தணும்னு பிளான் பண்ணிங்கன்னா அதை வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் வச்சிங்கன்னா அது வந்து சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். உங்களுக்கு வந்து ஒரு நல்லது ஒரு பரிகாரம் என்னென்னா, அதுவும் வந்து 7.5 சனியில், அதுவும் குறிப்பாக ஜென்மசனி நடக்கிறதால குச்சனூரில் இருக்கிற சனீஸ்வரனை வழிபட்டு வந்தாலே சனியால் ஏற்படக்கூடிய தீய பலன்கள் வந்து குறைய ஆரம்பித்து குருவால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் அதிகமாக கிடைத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய அளவுக்கு 2026 உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம்.